வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். தேர்வு இல்லாமல் வந்து வேலை டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். தென் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட் டேட் 28/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 66 வேக்கண்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தென் இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த இது மாதிரியான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகிரி என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க. தென் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் பாஸ் இப்போ அதே மாதிரி இயராக பாசிங் என்ன, நீங்கள் எப்போ என்னென்ன படிச்சிருக்கீங்க, தென் உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா 10th 12th தென் உங்களுடைய டிகிரி மார்க்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. தென் லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணி தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இது கூட வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பீஸ், தென் உங்களுடைய அட்ரஸுக்கான ப்ரூஃப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது மாதிரியான அட்ரஸ் ப்ரூஃப், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, தென் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி இவங்க வந்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு நீங்கள் வந்து அனுப்புங்க. ஜெராக்ஸ் காப்பீஸில் கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழில் வந்து சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா சீனியர் மேனேஜர் P&A/ER Railtel Corporation of India Limited, Eastern Region, 19th floor, Agorora Waterfront Building, plot number 34/1, block GN, sector V, Slate லேக் சிட்டி, கொல்கத்தா அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும். தென் இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் இன்ஜினியர்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 66 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரீஜியனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 28/3/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக வந்து அனுப்பிச்சிக்கலாம். தென் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் அது போக உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. உங்களுக்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ, தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து அதாவது மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ட் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி எம்எஸ்சி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது நீங்கள் அதாவது இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் 30,000லேருந்து மேக்ஸிமம் வந்து 1,20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து இது மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.